தமிழகத்தில் பள்ளி வாகனங்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே சென்றிருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. 2010ஆம் ஆண்டில் 14,632 வேன்கள் இருந்த நிலையில் 2011ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கை 16,491 அதிகரித்துள்ளது. 2012ஆம் ஆண்டில் 18,974 2013ஆம் ஆண்டில் 20,639 உயர்ந்துள்ளது. 2014ஆம் ஆண்டு 36,395 வாகனங்களும் 2015ஆம் ஆண்டு 38,133 வேன்களும் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. வாகனங்களின் எண்ணிக்கை ஒருபுறம் அதிகரிக்க, தனியார் பள்ளி பேருந்து விபத்துகளின் எண்ணிக்கையும் அதிகரித்தது கடந்த காலங்களில் மறக்க முடியாத அதிர்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் தனியார் பள்ளி பேருந்தில் இருந்த ஓட்டையில் இருந்து விழுந்து 6 வயது சிறுமி சுருதி உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே நிலைகுலைய வைத்தது. 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சென்னை பல்லாவரம் துரைப்பாக்கம் சாலையில் தனியார் பள்ளி வாகனம் கவிழ்ந்த விபத்தில் 14 வயது சிறுவன் மற்றும் 6 பள்ளி குழந்தைகள் உயிரிழந்தனர். 2014ஆம் ஆண்டு சென்னையை அடுத்த சோழவரத்தில் 2 வயது குழந்தை வர்ஷன் மீது பள்ளி வேன் ஏறியதில் உயிரிழந்தார். அந்த வாகனத்தில் மாணவர்களை ஏற்றி இறக்குவதற்கு நடத்துனர் இல்லாததே விபத்துக்கு காரணமாக அமைந்தது.